வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. இன்று நாம் கற்க இருக்கக்கூடிய பாடம் கவிதை பேழை பகுதியில் உள்ள கம்பராமாயணம் என்பதாகும். கம்பராமாயணம் நூல் குறித்து அறிந்து கொள்ளலாம். கம்பரால் இயற்றப்பட்ட இராமாயணம் கம்பராமாயணம் ஆகும். ராமனது வரலாற்றை கூறக்கூடிய நூலாகும். கம்பர் தாம் எழுதிய நூலுக்கு ராம அவதாரம் என பெயரிட்டார். இது 6 காண்டங்களை கொண்டது. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் ஆகியவையாகும். 123 படலங்களை கொண்டது. 10,500 பாடல்களை கொண்டது. வடமொழியில் வால்மீகி எழுதிய இராமாயணத்தின் மூலத்தை அடிப்படையாக கொண்டது இந்நூலாகும். இராமாயணத்தை இயற்றிய கம்பரை பற்றி அறிந்து கொள்ளலாம். கம்பர் கிபி 1180ஆம் ஆண்டு பிறந்தார். இவரின் தந்தை பெயர் ஆதித்தன் ஆகும். ஊர் திருவழுந்தூர் ஆகும். ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல். கவி பேரரசர் கம்பர், கவி சக்கரவர்த்தி கம்பர், கல்வியில் பெரியவர் கம்பர் ஆகிய சிறப்பு தொடர்களால் குறிப்பிடப்படுகிறார். கம்பராமாயணம் சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, ஏர் 70, சிலை 70, திருக்கை வழக்கம், மும்மணி கோவை ஆகிய நூல்களை இயற்றியவர். இனி பாடலை பார்க்கலாம். பாலகாண்டம் ஆற்றுப்படலத்தில் உள்ள பாடல். தாதுகு சோலை தோறும் செண்பகக் காடு தோறும் போதவில் பொய்கை தோறும் புதுமணல் தடங்கள் தோறும் மாதவி பூவேலி பூகவனம் தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பும் தோன்றும் உயிரென உலாய தன்றே. பாடலின் பொருளினை இனி காணலாம். மகரந்தம் சிந்தும் சோலைகள், மரங்கள் மிகுந்த செண்பகக் காடுகள், அரும்புகள் அவிழ்ந்து மலரும் பொய்கைகள், புதுமணல் குளங்கள், குறுக்கத்தி வேலியுள்ள பாக்குத் தோட்டங்கள், நெல் வயல்கள் இவை அனைத்தும் பரவி பாய்கிறது சரையு ஆறு. அது ஓர் உயிர் பல உடல்களில் ஊடுருவி உலவுவதைப் போல பல இடங்களில் பாய்ந்து பரவுகிறது. இவ்வாறு கம்பர் அழகாக எடுத்துரைக்கிறார். இனி அடுத்த பாடலை பார்க்கலாம். பாலகாண்டம் நாட்டுப் படலத்தில் உள்ள ஒரு பாடல். தண்டலை மயில்கள் ஆட, தாமரை விளக்கந்தாங்க, கொண்டல்கண் முழவி நேங்க, குவளை கண்விழித்து நோக்க, தெண்டிரை எழினி காட்ட, தேம்பிழி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட, மருதம் வீற்றிருக்கு மாதோ. பாடலின் பொருளினை அறிந்து கொள்ளலாம். குளிர்ந்த சோலைகளில் மயில்கள் அழகுற ஆட, பிரிதாமரை மலர்கள் ஏற்றிய விளக்குகள் போல் தோன்ற, சூழும் மேகங்கள் மத்தள ஒளியாய் எழ, மலரும் குவளை மலர்கள் கண்கள் விழித்து பார்ப்பது போல் காண, நீர்நிலைகள் எழுப்பும் அலைகள் திரைச்சீலைகளாய் விரிய, மகர யாழின் தேனிசை போல் வண்டுகள் ரீங்காரம் பாட, மருதம் வீற்றிருக்கிறது. அடுத்த பாடலை பார்க்கலாம். பாலகாண்டம் நாட்டுப்படலத்தில் உள்ள பாடல். வன்மை இல்லையோர் வறுமை இன்மையார், இன்மை இல்லையோர் செருணர் இன்மையால், உண்மை இல்லை பொய்யுரை இலாமையால், வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால். பாடலின் பொருளினை அறிந்து கொள்ளலாம். கோசல நாட்டில் வறுமை சிறிதும் இல்லாததால் கொடைக்கு அங்கே பஞ்சமில்லை. நேருக்கு நேர் போர் புரிபவர் இல்லாததால் உடல் வலிமையை எடுத்துக்காட்ட வாய்ப்பில்லை. பொய்மொழி இல்லாமையால் மெய்மை தனித்து விளங்கவில்லை. பலவகை கேள்வி செல்வம் மிகுந்து விளங்குவதால் அங்கு அறியாமை சிறிதும் இல்லை. இனி அடுத்த பாடலை பார்க்கலாம். அயோத்தியா காண்டம் கங்கை படலத்தில் உள்ள பாடல். பெய்யோன் ஒளி தன் மேனியின் விரிசோதியின் மறைய, பொய்யோவெனும் இடையாளொடும் இளையானொடும் போனான், மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ, ஐயோ இவன் வடிவென்பது ஓர் அழியா வழகுடையான். பாடலின் பொருளினை அறிந்து கொள்ளலாம். பகலவன் பட்டொளி ராமனின் நீலமேனியில் ஒளியில் பட்டு இல்லை எனும்படி மறைந்துவிட, இடையே இல்லை என்னும்படியான நுண்ணிய இடையால் சீதையொடும் இளையவன் இலக்குவனொடும் போனான். அவன் நிறம் மையோ
பச்சை நிற மரகதமோ, மறிக்கின்ற நீலக்கடலோ, கார் மேகமோ, ஐயோ, ஒப்பற்ற அழியாத அழகினை உடைய வடிவு கொண்டவன் ராமன். இனி அடுத்த பாடலை பார்க்கலாம். அயோத்தியா காண்டம் கங்கைகான் படலத்தில் உள்ள பாடல். ஆடு நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ, வேழ நெடும்படை கண்டு நடுங்கிடும் வில்லாலோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ, ஏழமை வேடன் இறந்திலன் என்றெனை ஏசாரோ. பாடலின் பொருளினை அறிந்து கொள்ளலாம். யானைகள் கொண்ட சேனையைக் கண்டு புறமுதுகு காட்டி விலகிச் செல்கின்ற வில் வீரனல்ல நான். ராமனுடைய தோழமையை எண்ணாமல் ஆழமும் பெரிய அலைகளையும் உடைய கங்கை ஆற்றை அவர்கள் தனியே கடந்து போக விடலாமா? அவ்வாறு செய்தால் அற்பனாகிய இந்த வேடன் இறந்திருக்கலாமே என்று உலகத்தார் என்னை பழிச்சொல் சொல்ல மாட்டார்களா என்று கூறினான். அடுத்த பாடலை நோக்குவோம். யுத்த காண்டத்தில் கும்பகருணன் வதை படலத்தில் உள்ள பாடல். உறங்குகின்ற கும்பகர்ண உங்கண் மாய வாழ்வெலாம் இறங்குகின்றது இன்று, காண எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல விற்பிடித்த காலதூதர் கையிலே, உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய். பாடலின் பொருளினை அறிந்து கொள்ளலாம். உறங்குகின்ற கும்பகருணனே, உம்முடைய பொய்யான வாழ்வெல்லாம் இன்றிலிருந்து இறங்குவதற்கு தொடங்கிவிட்டது. அதனை காண்பதற்காக எழுந்திடுவாய் எழுந்திடுவாய். காற்றாடி போல எல்லா இடங்களிலும் திரிகின்ற வில்லை பிடித்த யமனுக்கு தூதரானவர் கையில் இனி படித்து உறங்குவாயாக. அன்பு மாணவ செல்வங்களே, கம்பராமாயணத்தில் கம்பர் தம்முடைய சந்தங்களை மிகவும் அழகாக எடுத்துக்காட்டியிருக்கிறார். இயற்கை வர்ணனைகள் மிகவும் அழகாக உள்ளது. அதனை அறிந்த மாணவ செல்வங்களே, நாமும் அத்திறம் போல கவி புனைய முயல்வோம். பாடநூல் மதிப்பீட்டு வினாக்களுக்கு இக்காணொளியை பயன்படுத்தி நன்கு பயிற்சி எடுத்து விடையெழுதி பார்க்கவும். நன்றி, வணக்கம். தமிழ் போல் வளர்க நாளும் எந்நாளும்.